அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட ஆளுமைகள் தடம் பதித்த விடயங்களையும் தடம் மாறிய விடயங்களையும் கொண்டு அந்தந்த ஆளுமைகள் எப்படிப்பட்ட வரலாற்று கதையை எமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களை போற்றுவதற்கான காரணம் என்ன, தூற்றுவதற்கான காரணம் என்ன, மிகவும் உலகிலே கொடுமைக்காரராக ஒருவரை பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம், புனிதராக கூட ஒருவரை நாங்கள் சித்தரித்திருக்கிறோம். இப்படி மனித வாழ்க்கையில் அவர்கள் தடம் படித்த தடம் மாறிய விடயங்களினூடாக எப்படிப்பட்ட வரலாற்று கதையை, வரலாற்று பாடங்களை அவர்கள் எமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகிறோம். அதுபோன்றுதான் ஒரு நிகழ்வு இடம்பெறுவதற்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் என்ன, அந்த வரலாற்று நிகழ்வை வைத்து உலகம் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்குமாக அந்தந்த நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று கதைகள் காரணமாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக சமூக ரீதியாகவும் சரி, கலாச்சார நாகரிக மாற்றங்களிலும் சரி, ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு விதத்தில் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் வரலாற்றை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வரலாற்றினூடாக புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். கடந்த வாரமும் அதற்கு முன்பாகவும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே உணவு பொருட்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொண்டே இருந்தோம். நிகழ்கால நிதர்சனமாக உணவு பஞ்சம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாக மாறியவுடன் குறிப்பாக மிக முக்கியமான 5 உணவுப் பொருட்கள் தொடர்பாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு உணவு பதார்த்தங்களும் அதனுடைய வரலாற்று கதையும் எப்படியெல்லாம் மாற்றம் பெற்றது என்கின்ற வரலாற்று கதையை உங்களுக்கு நாங்கள் வழங்கி வந்திருந்தோம். அந்த வகையில் இந்த வாரம் மிக மிக முக்கியமான ஒரு உணவு பதார்த்தம். இது இல்லையேல் உணவு என்பது அச்சப்படக்கூடிய அளவுக்கு, ஒரு சுவையை ஏற்படுத்தாத அளவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் என்கின்ற கூறும் அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உணவு பதார்த்தமாக பார்க்கப்பட்டது. உணவில் சேர்க்கப்படுகின்ற சுவையை அதிகரிக்கக்கூடிய அதே நேரத்தில் மருத்துவ ரீதியாக புகழ்பெற்ற பெயர் பெற்ற ஒரு உணவு பதார்த்தத்தை பற்றி தான் இந்த வாரம் முழுமையாக நாங்கள் பேசி தீர்மானிக்க போகிறோம். குறிப்பாக மிளகினுடைய வாழ்க்கை வரலாறு, மிளகு எப்படி தோற்றம் பெற்றது, எப்படி உப்பினுடைய வரலாற்று கதையை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோமோ, தேயிலையை பார்த்து அசந்து போனோமோ, வாழைப்பழத்தினுடைய கதை கூட இப்படியெல்லாம் இருக்குமா என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு வரலாற்று கதையும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோமோ, ஒட்டுமொத்த உணவினுடைய ராஜாவாக போற்றப்படுகிற மிளகை வைத்தியும் பல்வேறுபட்ட அரசியல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவைகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் இந்த ஒரு மணி நேரம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். மிளகு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் எந்த ஒரு உணவு பதார்த்தத்திற்கும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒவ்வொரு உணவு பதார்த்தத்திலும் ஏதோ ஒரு அரசியல் கலந்தே இருக்கிறது. அரசியல் கலக்காத உணவுப் பொருளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் போர்களையும் தாண்டிதான் ஒரு உணவுப் பொருளானது உலகிலே, இந்த பூமியிலே தோற்றம் பெறும் அளவுக்கு அதனுடைய வாழ்க்கை சக்கரம் என்பது, அதனுடைய சுழற்சி என்பது மாறி இருக்கிறது. நிகழ்காலத்தில் மனிதன் மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நிகழ்காலத்தில் வேகமாக செல்வதற்குரிய காரணம் கடந்த காலத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையிலிருந்து இந்த நிகழ்காலத்திற்கு வந்திருக்கிறோம். இதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை சக்கரம் எப்படி சுழலப் போகிறது. இருந்தாலும் கூட மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான அந்த உணவுப் பொருட்களிலிருந்து பல்வேறு விதமான அரசியல் இடம்பெற்று அதனை பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான சக்தியாக மாற்றி ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, அரசாங்கமும் சரி, வரி விதிப்பினூடாக இந்த உணவுப் பொருட்களில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதே போன்று இயற்கையாக தோற்றம் பெற்ற உணவுப் பொருட்களில் கலப்படம் சேர்க்கப்பட்டு ரசாயன பதார்த்தங்கள் உள்வாங்கப்பட்டு வியாபார ரீதியாக அதிக லாபத்தை சம்பாதிப்பதற்காக பெரு வணிக நிறுவனங்கள் மேற்கொண்ட அரசியல் நாடகத்தையும் நாம் இலகுவாக மறந்துவிட்டு கடந்துவிட்டு செல்ல முடியாது. அப்படிதான் ஒவ்வொரு வாரமும் உணவு பதார்த்தம் தொடர்பாக நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதே நேரத்தில் ஒவ்வொரு வணிக வியாபாரிகளும் அவர்களுடைய காலத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் இந்த உணவை வைத்து அரசியல் செய்திருந்தார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். குறிப்பாக பொருளாதாரத்தினுடைய தீர்மானமிக்க சக்தியாக ஒரு காலத்தில் மிளகு காணப்பட்டது. குறிப்பாக எப்படி வெள்ளை தங்கம் என உப்பை நாங்கள் வர்ணிக்கிறோமோ அதே போன்று கருப்பு தங்கமாக பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு உணவு பதார்த்தம் தான் இந்த மிளகு. மிளகை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெற்றது. அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு போர்கள் வெடிப்பதற்கும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் மாண்டு போவதற்கும் காரணமாக இந்த மிளகு வர்த்தகம் என்பது காணப்பட்டது. கிரேக்கர்களும் சரி, அவர்களுக்கு அடுத்ததாக ரோமர்களும் சரி, அவர்களை தாண்டி அரேபியர்களும் சரி, அரேபியர்களை கடந்து ஐரோப்பா முழுவதும் ஐரோப்பியர்கள் ஆட்சியின் கீழ் இந்த மிளகை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்வதற்காக, அரசியல் செய்வதற்காக தென்னிந்தியாவுக்கும் அதுவும் மிளகினுடைய தோற்றமாக பார்க்கப்படுகிற இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு வந்து வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம், தங்களுடைய மதத்தை பரப்புகிறோம் என்கின்ற ரீதியில் அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளின் பின்னால் இருந்த மிக கொடூரமான அரசியல், அதனால் பாதிக்கப்பட்ட சாமானிய மக்கள் என்று இந்த மிளகை வைத்து ஏற்பட்ட அரசியல் நாடகமும் வியாபாரமும் அரசியல் காய் நகர்த்தல்களும் உண்மையில் இரத்த சரித்திரமாகவே இந்த உணவு பதார்த்தங்களை மாற்றி அமைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். உண்மையில் ஒவ்வொரு நாடுகளும் இந்தியாவை தேடி, அதுவும் தமிழ்நாட்டிற்கு இந்த மிளகை தேடி வரும் பொழுது அவர்கள் ஆதி
காலம் தொடக்கம் இன்று வரை வியாபார நடவடிக்கைகளுக்காக மேற்கொண்ட அரசியல் நாடகம் என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்ன இருக்கிறது இந்த மிளகில்? இந்த மிளகை வைத்து அரசியல் செய்வதற்காக ஐரோப்பியர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரம் பெறும் அளவுக்கு அந்த காலகட்டத்திலும் மிளகை வைத்து நடந்த ஒட்டுமொத்த அரசியல் கதையையும் நிகழ்காலத்தில் மிளகினுடைய தேவை எப்படி உயர்ந்த இடத்தில் காணப்படுகிறது என்கின்ற வரையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒட்டுமொத்த வரலாற்று கதையையும் தான் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு நாங்கள் வழங்க போகிறோம். எப்படி மிளகு தோற்றம் பெற்றது, ஐரோப்பியர்கள் குறிப்பாக ரோமானியர்களும் கிரேக்கர்களும் மிளகை வைத்து எப்படிப்பட்ட வியாபார தந்திரங்களை மேற்கொள்வதற்காக இந்தியாவுக்கு வருகை தந்தார்கள். கடலோடிகள் ஒவ்வொரு நாடுகளை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களில் மிளகை வைத்து எப்படிப்பட்ட வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவை சுற்றி அரசியல் நாடகம் ஆடினார்கள். மிளகினுடைய வரலாற்று கதையினுடைய தோற்றம் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். அவ்வளவு பெரிய சரக்கு கப்பலையே சிறிய அளவில் இருக்கும் ஒரு நங்கூரம்தான் கடலில் நடுவே கட்டி நிறுத்துகிறது என ஒரு திரைப்பட வசனத்தை நாம் சொல்லி கேட்டிருப்போம். அதே போல சின்னல் சிறிய அளவில் காணப்பட்டாலும் வரலாற்றில் கருப்பு மிளகு நடத்தி காட்டிய அரசியல் ரீதியிலான மாற்றங்கள், நிகழ்வுகள் என்பன ஏராளம். கிட்டத்தட்ட உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு பொருள் என்றால் அது கருப்பு மிளகு என்று நாம் கூறலாம். கருப்பு தங்கம் என்ற பெயரில் இந்த மொத்த உலகமே கண்டங்கள் தோறும் தேடி அலைந்த ஒரு பொருள்தான் மிளகு. தற்போதைய நவீன பொருளாதார முறைமைகள் எப்படி பெட்ரோலியத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுகிறதோ அதே போல ஒரு காலத்தில் இந்த உலகம் மிளகை அடிப்படையாக கொண்டு தனது வணிக செயற்பாடுகளையும் பொருளாதார முறைமைகளையும் செயற்படுத்தி வந்தது. இப்படியாக மிகவும் விலை உயர்ந்த, விலை மதிப்பற்ற பண்டமாக பார்க்கப்பட்ட மிளகு வளமாக விளையும் ஒரு பிரதேசமான இந்திய தீபகற்பத்தை நோக்கி மிளகை வாங்குவதற்காக பல நூறு ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் வரலாறு காலம் நெடுக வந்து கொண்டே இருந்தன. இதற்கு பிரதான காரணம் கருப்பு மிளகு அதிகமாக விளையக்கூடியது, அதாவது மிளகு சுரங்கம் என்று சொல்லப்படும் அளவுக்கு இந்திய தீபகற்பத்தில் மிளகின் விளைச்சல் என்பது மிக அதிகமாக காணப்பட்டது. ஆம், மிளகு உலகிற்கு இந்தியா கொடுத்த கொடையாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக சொல்வதென்றால் உலக தமிழர் அனைவருக்கும் பொதுவான தாய் வீடாக கருதப்படும் தமிழ்நாட்டால் இந்த உலகுக்கு வழங்கப்பட்ட உன்னதமான பரிசு இந்த மிளகாகும். இதே வசனத்தை நான் முன்பு ஒரு நிகழ்ச்சியிலும் பேசியதாக உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆம், கரும்பு பற்றிய நிகழ்ச்சியில் கரும்பு தென்னிந்தியாவில் உருவாகி உலகமெங்கும் பரவிய ஒரு பயிர் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் கரும்பு பப்புவா நியூகினியா என்ற வேறு ஒரு நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு பயிர் செய்கை செய்யப்பட்டு பின்னர் ஏனைய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் மிளகு என்பது தமிழ்நாட்டிற்கே, தமிழ் நிலத்திற்கே உரித்தான ஒரு பயிராகும். மிளகின் தாய் வீடு தமிழ்நாடு. கடந்த சில வாரங்களாக உணவு பொருள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல் செயற்பாடுகள் பற்றி தடம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகிறோம். நாம் இதுவரை பார்த்த உணவு வகைகளிலேயே நம்மிடையே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்றால் அது மிளகுதான். காரணம், தமிழர்களாகிய எமது பெருமையும் சிறப்பும் வரலாறும் மிளகின் நீண்ட நெடிய சரித்திரத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. பண்டைய காலங்களில் உலக பொருளாதாரத்தின் வர்த்தக மைய புள்ளியாக கடல் கடந்து நாடாண்ட தமிழர்களான சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்த தென்னிந்திய பகுதி, குறிப்பாக தமிழ்நாடு விளங்கியது என்பதற்கு சமகால சாட்சியாக நம்முன்னே காட்சியளிப்பது மிளகாகும். தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரள மாநிலத்தின் சீதோஷண நிலை மிளகு பயிர் செய்கைக்கு மிகவும் உகந்ததாக காணப்பட்டதால் அதிகமாக மிளகு இங்குதான் பயிரிடப்பட்டது. சேர மன்னர்களின் ஆளுகைக்குட்பட்ட முசலிப்பட்டினம் துறைமுகம்தான் பண்டைய காலத்தில் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் மிளகின் வாயிற்கதவுகளாக இருந்தது. விளையும் மிளகை பெரும் தொகையில் விலை கொடுத்து வாங்கி செல்வதற்காக உலகெங்கிலும் இருந்து கப்பல்கள் அந்த துறைமுகத்திற்கு வந்து கொண்டே இருந்தன. இப்படியாக அங்கு வந்து சேர்ந்த கப்பல்களின் பயணம் கிரேக்கர்களின் காலத்திற்கு முன்பிருந்தே காணப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரேக்கர்களுக்கு தென்னிந்தியாவின் மிளகு அறிமுகமாவதற்கு முன்பே வட இந்தியாவில் விளைந்த திப்பாலி என்ற ஒரு வகை மிளகு கிடைக்கப்பெற்றுள்ளது. இது என்ன திப்பாலி என்று கேட்கிறீர்களா? ஆயுர்வேத மருந்துகளில் அதிகம் கூறப்படும் பெயரான திப்பிலிதான் இந்த திப்பாலி. உண்மையில் கிரேக்கர்கள் திப்பாலியையும் தென்னிந்தியாவின் மிளகையும் ஒரே பொருள் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். சொல்லப்போனால் கிரேக்கர்கள் திப்பிலியை குறிக்க பயன்படும் சமஸ்கிருத சொல்லான பிப்பாலியிலிருந்து உருவாகிய பிப்பர் என்ற சொல்லை பயன்படுத்தி மிளகை அடையாளப்படுத்தினர். பின்னர் ஆங்கில மொழியில் இது மருவி பெப்பர் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 64ஆம் ஆண்டில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற கிரேக்க தத்துவஞானி ஸ்ட்ராபோவின் குறிப்புகளின்படி
கிரேக்கத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையில் மிளகு வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்காக ஆண்டுதோறும் 120க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த இரு நாடுகளிடையே பயணம் செய்தது என்று குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 40களில் எழுதப்பட்டதாக நம்பப்படும் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி என்ற பதிவேட்டில் கிரேக்க மற்றும் ரோமாபுரிக்கு மிளகு மலபாரிலிருந்து கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. கிரேக்க பேரரசு தனது செல்வாக்கை இழந்து ரோம் தனது ஆட்சி பிரதேசங்களை விரிவாக்கி பேரரசாக மாறத் தொடங்கிய போது இந்த சர்வதேச மிளகு வர்த்தகம் என்பது ரோமர்களின் வசம் வந்து சேர்ந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 70களில் வாழ்ந்த ரோமானிய தத்துவஞானி பிளினி தி எல்டர் தன்னுடைய பதிவுகளில் திப்பிலி மற்றும் மிளகு ஆகிய வாசனை பொருட்கள் கிரேக்க மற்றும் ரோமாபுரியில் எந்த விலைக்கு விற்கப்பட்டது என்பது பற்றிய குறிப்பை தருகிறார். அந்த குறிப்புகளின்படி திப்பிலி 15 வெள்ளிக்கும் மிளகு 7 வெள்ளிக்கும் விற்கப்பட்டதாக பதிவு செய்கிறார். மிளகை விட திப்பிலியின் காரம் அதிகமாக காணப்பட்டாலும் திப்பிலியை விட மிளகு மிக குறைவான விலையில் கிடைத்ததால் பண்டைய கால உலகிற்கு மிளகே அதிகமாக தேவைப்பட்டது. உலக நாடுகளும் அதையே முதன்மையாக வாங்கின. இதன் காரணமாக மிளகை தேடி தென்னிந்தியாவின் கரையோரங்களுக்கு பல நாட்டு கடலோடிகளும் பயணத்தை மேற்கொண்டனர். மிளகின் விலை குறைவாக இருப்பதனால் அதன் மதிப்பை குறைத்து எடை போட்டு விடாதீர்கள். அப்போது மிளகு விற்கப்பட்ட விலை தங்கத்தின் விலைக்கு ஈடானதாக பார்க்கப்பட்டது. இதன் காரணமாகத்தான் மிளகானது கருப்பு தங்கம் என்ற அடைமொழி கொண்டு அழைக்கப்பட்டது. முதலில் மிளகு கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் மருத்துவ பயன்பாடுகளுக்காக மட்டுமேதான் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர்களது தினசரி உணவில் மிளகு என்பது அதிகமாக சேர்க்கப்பட தொடங்கியது. இதன் காரணமாக அந்தந்த நாடுகளின் பிரதான உணவுப் பொருள் பட்டியலில் மிளகும் இடம்பெற தொடங்கியது. கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட எபிக்டஸ் என்ற ரோமானிய சமையல் குறிப்பு புத்தகத்தில் காணப்படும் உணவு பதார்த்தங்களில் 70% உணவுகளில் மிளகு சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது மட்டுமன்றி களியாட்ட நேர பானமான வைனுடன் மிளகை சேர்த்து ரோமானியர்களும் கிரேக்கர்களும் பருகியுள்ளனர். எனினும் இங்கு ஒரு விடயம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி மிளகு என்பது அந்த காலத்தில் மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொருளாக பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பிரபுக்களின் குடும்பங்களும் செல்வ செழிப்பானவர்கள் மட்டுமே மிளகை விலை கொடுத்து வாங்க முடியும் என்ற நிலையும் காணப்பட்டது. இதன் காரணமாக சர்வதேச மிளகு வர்த்தகம் என்பது அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான பணம் புரளும் மிக அதிகமான லாபத்தை பெற்றுத்தரும் ஒரு தொழிலாக மட்டுமே இருந்து வந்தது. இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மிளகை அலெக்சாண்டிரியாவில் மிளகை சேமிப்பதற்காக மட்டுமே கட்டப்பட்ட கிடங்குகளில் சேமித்து வைத்து பாதுகாத்தனர். அத்துடன் இராணுவத்தை நிறுத்தி பல கட்ட அடுக்கு பாதுகாப்புடன் மிளகை பாதுகாத்தும் வந்தனர். இதற்கு முன்னர் நாம் கூறிய உப்பின் கதையில் நாம் பார்த்ததை போலவே மிளகையும் ஒரு சில நாடுகளில் பணமாகவும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதே நேரத்தில் பண்டமாற்றில் மிக முக்கியமான ஒரு பொருளாகவும் இந்த மிளகானது அந்த காலகட்டத்தில் பாவிக்கப்பட்டது, அதே நேரத்தில் பயன்படுத்தப்பட்டது என்று கூறலாம். எப்பொழுதுமே இந்த உலகில் தமிழர்களுக்கென்று தனி பெருமை இருக்கும். காரணம், வரலாற்று ரீதியாக பண்டைய காலம் தொடக்கம் உணவு பழக்க வழக்கங்களிலும் சரி, ஒவ்வொரு விதமான கலாச்சார மாற்றங்களிலும் சரி, அவர்கள் கடைபிடித்த விடயங்கள் இன்று வரை அதை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற விதங்களில் தான் உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை இன்று வரை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் கலாச்சார ரீதியாக, விழுமிய ரீதியாக, ஒழுக்க ரீதியாக அதை அவர்கள் மிக சரியாக கடைபிடிக்கிறார்கள். சமய விழுமியங்களை மிக அற்புதமாக கடைபிடிக்கிறார்கள். அதனால் தான் ஒவ்வொரு திருவிழாக்களும், ஒவ்வொரு பண்டிகைகளும், விழாக்களுமே எப்பொழுதுமே மதிக்கப்படுகின்ற, கொண்டாடப்படுகின்ற, போற்றப்படுகிற, பிற நாட்டு மக்களும் வாழ்ந்து பார்க்க விரும்புகின்ற ஒரு விடயமாக தமிழர்களுடைய கலாச்சாரம் மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ரீதியில் இந்த உணவு பழக்க வழக்கங்களும் கூட அன்றாடம் பண்டைய கால தமிழர்கள் கூட இந்த கிரேக்கர்களும் ரோமர்களும் மிளகுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த காலகட்டத்திற்கு முன்பாகவே உணவு பழக்க வழக்கங்கள், அதுவும் பண்டமாற்று முறையிலும் சரி, உணவை வைத்து வியாபாரம் மேற்கொள்வதில் இந்த மிளகினுடைய பங்கு என்பது அலாதியானதாக காணப்பட்டது. ஒரு காலகட்டத்திலே தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குவது போலதான் இந்த தங்கத்திற்கு ஈடாக பார்க்கப்பட்ட மிளகை கொடுத்து அதற்கு ஈடாக பண்டமாற்று முறையில் தங்கத்தை மட்டுமே வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பெருமதிமிக்க ஒரு பொருளாகத்தான் இந்த மிளகு பார்க்கப்பட்டது. அதிகூடிய விலையில் அனைவராலும் உட்கொள்ள முடியாது. அதுவும் ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஐரோப்பா பக்கம் மிளகு செல்லும் பொழுது உயர் பீடங்களில் இருக்கின்ற அரசர்களும் அதே நேரத்தில் மிக முக்கியமான பிரபுக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய உணவு பதார்த்தங்களில் ஒன்றாக மட்டுமே இந்த மிளகானது காணப்பட்டது. காரணம், அதனுடைய விலை அதிகமாக கிடைக்க முடியாத தன்மை, இந்தியாவை மட்டுமே நம்பியிருந்தது போன்ற பல்வேறு
பல்வேறுபட்ட காரணங்கள் மிக முக்கியமானதாக காணப்பட்டது. இருந்தாலும் கூட சேர சோழ பாண்டியர்கள் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஆட்சி செய்தது போல பல்வேறுபட்ட நாடுகளில் அவர்களுடைய ஆட்சிப்பிடங்கள் இருக்கும் பொழுது இந்தோனேஷியாவின் பக்கமும் இந்த மிளகானது பயிரிடப்படுகிறது. இந்தோனேஷியா, கம்போடியா போன்ற நாடுகளிலும் மிளகினுடைய தேவையை உணர்ந்து அங்கும் பல்வேறுபட்ட வியாபார ரீதியிலான கொடுக்கல் வாங்கல்களை பெறுவதற்காக ஐரோப்பியர்களும் செல்கிறார்கள். அதே நேரத்தில் அரேபியர்களும் உட்புகிறார்கள். அங்கும் சண்டைகள் ஆரம்பமாக தொடங்குகிறது. இந்தியாவை தாண்டி மிளகு பயிரிடக்கூடிய மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு இடமாக இந்த இந்தோனேஷியா, கம்போடியா போன்ற சுமாத்ரா தீவுகள் காணப்பட்டன. இதற்கும் காரணம் பண்டைய தமிழர்கள் ஆட்சி செய்த பிரதேசங்களில் எல்லாம் மிளகினை பயிரிட்டு வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு சாட்சியாக சங்க இலக்கியங்களில் பல்வேறுபட்ட, அதே நேரத்தில் அகநானூறு, புறநானூறாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட பாடல்களினூடாகவும் இந்த வியாபாரம் தொடர்பாகவும் யவனர்கள் தொடர்பாகவும் யவன பிரியா என்று மிளகுக்கு ஒரு பெயரையும் வைத்து பல்வேறுபட்ட விடயங்களை அந்த காலம் தொடக்கே தமிழர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். மிளகு என்பது மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு இந்த சங்க இலக்கியங்களிலே பல்வேறுபட்ட குறிப்புகள் வரலாற்று தோறும் இன்று வரை நாங்கள் பெருமை அடையக்கூடிய வகையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று சீனர்கள் இந்தியாவுக்கு வரும் பொழுது சீனர்களும் அங்கிருந்து சீனாவுக்கு இந்த மிளகினை கொண்டு செல்கிறார்கள். மிக பிரபலியம் அடைந்த ஒரு பொருளாக மிளகு மாற்றமடைய தொடங்குகிறது. வரலாற்றில் எந்த ஒரு பொருளும் சீனாவுக்கு செல்லும் பொழுது அவர்கள் அதை பயன்படுத்துகின்ற விதமே வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. ஆரம்பத்தில் சீனர்கள் மருத்துவ பொருளாக மட்டுமே மிளகினை பயன்படுத்தி வந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களும் உணவில் இந்த மிளகினை சேர்க்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய சுவையை உணர ஆரம்பித்தார்கள். தேயிலுடைய கதை, சீனியினுடைய கதை எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்ததோ அதே போன்றுதான் மிளகு சீனாவுக்கு செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருந்தது. என்ன நடைபெற்றது? அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் எப்படிப்பட்ட வகையிலெல்லாம் மிளகினை பயன்படுத்தி இருந்தார்கள். மிளகு அதி உன்னதமான உணவு பதார்த்தமாக, அதே நேரத்தில் வாசனை திரவியமாக எப்படி மாற்றம் பெற்றது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இப்படியாக பண்டைய காலத்தில் பல பெருமைகளையும் பகட்டானவர்களின் பண்டமாகவும் பார்க்கப்பட்ட மிளகை கிரேக்கர்களும் ரோமானியர்களும் கேரளாவின் முஸ்லிப்பட்டினத்திலிருந்தே அதிகமாக கொண்டு சென்றனர் என சங்க இலக்கியத்தில் காணப்படும் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. பண்டைய தமிழர்கள் மிளகை கரி என்று பெயர் கொண்டு அழைத்தனர். சரியான விதத்தில் கூறுவதென்றால் கருங்கரி. இந்த கருங்கரியை இறைச்சியில் அதிகமாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இறைச்சிக்கு தமிழில் கரி என்ற ஒரு பெயரும் உருவாகியுள்ளது என்பதை தமிழ் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அதே போன்று சங்க தமிழ் இலக்கியங்களில் கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் ஆகியோரை குறிப்பிடுவதற்கு யவனர்கள் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மிளகை வெளிநாட்டவர்கள் எவ்வளவு தூரம் விரும்பினார்கள் என்பதை விளக்கமாக கூறுவதென்றால் மிளகிற்கு யவன பிரியன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் பண்டைய தமிழர்களால் வழங்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய கப்பல்களில் யவனர்கள் இந்தியாவுக்கு வந்து தங்கத்தை கொடுத்து மிளகை வாங்கி செல்கின்றனர் என்று முசலிப்பட்டினத்தின் காட்சிகளை விவரிக்கிறது ஒரு எட்டுத்தொகை பாடல். அரிதிசை விழுப்பொருள் எளிதினில் பெறினும் வாரேன் வாலியன் நெஞ்சே சேரலர் சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரையோடு பெயரும் வலம் கொழு முசிறியார்ப்பு எல வலை என அந்த பாடல் கூறுகிறது. சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்காக மிளகு மூட்டைகள் குவியலாக வந்து குவிந்து கிடக்கும் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் என கூறுகிறது பட்டினப்பாலை. அந்த பாடலில் நீரின் வந்த நிமிர்பாரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் கிரேக்கர்களுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்கு முன் 1213ஆம் ஆண்டில் இறந்து போன 2ஆம் ராம்சே மன்னரின் பதப்படுத்தப்பட்ட மம்மி உடலிலிருந்து மிளகின் படிமங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்துள்ளனர். இந்த வரலாற்று தடயத்தின் மூலம் வரலாற்றுக்கு முந்தைய பண்டைய கால தமிழர்கள் எந்த அளவு திறமைமிக்க கடலோடிகளாக காணப்பட்டனர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பின்னர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஓலைச்சுவடி அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற போது அந்த ஓலைச்சுவடியில் 2 வணிகர்களுக்கிடையில் மேற்கொள்ளப்பட்ட வியாபார ஒப்பந்தம் பற்றி குறிப்பிடப்படுகிறது. இந்த 2 வணிகர்களின் பெயர்கள் தெளிவாக குறிப்பிடப்படாத போதும் இந்தியாவிலிருந்து 250 டன்னுக்கும் மேற்பட்ட எடை கொண்ட மிளகு, யானை தந்தங்கள், துணிமணிகள், பிரபலமான பொருட்கள் கப்பல்கள் மூலமாக அலெக்சாண்ட்ரியா நகருக்கு கொண்டு செல்வதற்கான ஒப்பந்தம் அதில் எழுதப்பட்டிருந்தது. இதற்கு விலையாக கிட்டத்தட்ட 131 தாள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1999ஆம் ஆண்டு இந்த 131 தாள்களையும் இன்றைய கால கணக்கீட்டின்படி மதிப்பிட்ட போது கிட்டத்தட்ட எகிப்தின் 2400 ஏக்கர் விவசாய நிலங்களை அப்போது வாங்க முடியும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. தென்னிந்தியாவிலிருந்து டன் கணக்கில் எடுத்து செல்லப்பட்ட மிளகிற்கு விலையாக பெரும் அளவு தங்கத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள் இந்த வெளிநாட்டு வியாபாரிகள். இதன் காரணமாக செல்வ செழிப்புமிக்க திரைசேரி நிறைந்த ஒரு தேசமாக பண்டைய தென்னிந்தியா விளங்கி வந்துள்ளது.
இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான மற்றொரு விடயம் என்னவென்றால், மிளகு அதிகமாக விளைந்த மற்றொரு நாடாக இந்தோனேசியாவின் சுமாத்ரா மற்றும் ஜாவா தீவுகளை குறிப்பிடலாம். சோழர் காலத்தில் சோழ பேரரசின் எல்லைகள் கடாரம் கடந்து கம்போடியா, இந்தோனேசியா வரை பறந்து விரிந்து காணப்பட்டதால் தமிழக ஆட்சியாளர்கள் மூலமாகவே இங்கிருந்து மிளகு இந்தோனேசியாவின் சுமாத்ரா மற்றும் ஜாவா தீவுகளுக்கு கொண்டு சென்று பயிரிடப்பட்டு இருக்கலாம் என நம்பப்படுகிறது. கிரேக்கர்களைப் போலவே சீனர்களும் தென்னிந்தியாவிலிருந்து மிளகை வாங்கி சென்று தமது உணவுகளில் பயன்படுத்தியுள்ளனர். பௌத்த பிக்குகள் மூலமாக மருத்துவ பொருளாக தென்னிந்தியாவிலிருந்து சீனாவுக்கு பயணம் செய்த மிளகு அதன் பின்னர் அங்கே பிரதானமான ஒரு உணவு பொருளாகவே மாறிவிட்டது. இதன் காரணமாக மிளகை தேடி அதிகமான சீன நாட்டவர்கள் தென்னிந்தியாவிற்கு வருகை தந்தனர். இதனால் சீனர்கள் மிளகின் தேவைக்காக அதிகமாக நம்பியிருந்தது இந்தோனேசிய தீவுகளையும் தென்னிந்தியாவையும் தான். கிறிஸ்துவுக்கு பின்னர் 6ஆம் நூற்றாண்டிலேயே தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட மிளகின் மூலமாக சமையல் செய்த குறிப்புகள் சீமின் யாவ்ஷு என்ற புத்தகத்தில் காணப்படுகிறது. அதே போல டாங் பேரரசின் காலகட்டத்திலும் வெளிநாடுகளிலிருந்து மிளகு இறக்குமதி செய்யப்பட்டமைக்கான ஆதாரங்கள் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. கிரேக்க மற்றும் ரோமாபுரியை போலவே சீனாவிலும் மிளகு என்பது விலை உயர்ந்த பொருளாக பார்க்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட கடலோடி மார்க்கோ போலோவும் இதனையே பதிவு செய்கிறார். சீன உணவில் மிளகு எத்தகைய முக்கியத்துவத்தை பெறுகிறது என்றும், அந்த மிளகிற்காக இந்தியாவிலிருந்து வரும் ஒவ்வொரு கப்பலும் 3000 - 5000 மூட்டை மிளகை கொண்டு வந்து துறைமுகத்தில் இறக்குவதையும் அவர் பதிவு செய்கிறார். இப்படியாக தங்கத்திற்கு இணைவாக பார்க்கப்பட்டு பல பெருமைகள் கொண்ட மிளகு வெளிநாடுகளில் மட்டுமே மதிப்புமிக்க ஒரு பொருளாக பார்க்கப்பட்டது. தெற்காசிய நாடுகளை சேர்ந்த நாம், குறிப்பாக தென்னிந்தியா மற்றும் இலங்கையை சேர்ந்த தமிழர்களின் வாழ்வில் மிளகு என்பது ஆதி மனிதன் காலம் தொடக்கம் தமது வாழ்வியலில் ஒன்றாக கலந்து பிரிக்க முடியாத பிணைப்பாக நீடித்து வருகிறது. வேட்டையாடி உண்ணும் காலத்தில் வேட்டையாடி பெற்ற இறைச்சியின் மேல் மிளகையும் உப்பையும் தூவி அதை நெருப்பில் சுட்டு சாப்பிட்டுள்ளனர் பண்டைய தமிழர்கள். மிளகையும் சோறையும் கலந்து பொங்கி மிளகு சோறு என பழங்காலத்தில் சாப்பிட்டனர். அதை இன்றும் நாம் பூஜை பிரசாதமாக நைவேத்தியமாக உண்டு வருகிறோம். பசு நெய் கொண்டு தயாரிக்கப்பட்ட இனிப்பு பொருட்கள் சரியான முறையில் செரிமானம் ஆக வேண்டும் என்பதற்காக அதில் சிறிதளவு மிளகு சேர்க்கும் பழக்கம் எமது சமையலில் அந்த காலம் தொட்டு இருந்து வருகிறது. அதே போல பழந்தமிழர் காலம் தொட்டு செய்யப்பட்டு வரும் பாரம்பரியமான சடங்குகளிலும் மிளகின் பங்கு அதிகமாகவே காணப்படுகிறது. பெண்கள் பருவமடைந்ததன் பின்னர் அவர்களுக்கு பச்சரிசி மாவில் ஏலம், சுக்கு, மிளகு கலந்து கல்மா என்ற உணவை அதிகமாக போஷாக்கை வழங்குவதற்காக கொடுப்பார்கள். மிளகு, உப்பு மற்றும் மிளகாய் வற்றல் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து உடலை சேர்த்து சுற்றி திருஷ்டி கழித்து எரிக்கும் பழக்கம் இன்றும் தமிழரிடையே பரவலாக காணப்படுகிறது. மிளகு ரசம் போலவே மிளகு தண்ணி எனும் பானத்தை குடிக்கும் பழக்கம் நமது கலாச்சாரத்தில் காணப்படுகிறது. இப்பொழுதும் கூட நீங்கள் 5 நட்சத்திர அல்லது வேறு உயர்தர உணவகங்களில் உணவு பட்டியலை எடுத்து பார்த்தால் முள்ளிகா சவுனி என்ற ஒரு வகை சூப்பின் பெயர் குறிப்பிட்டிருப்பார்கள். முள்ளிகா சவுனி என்றால் வேறொன்றுமல்ல, அது எமது மிளகு தண்ணி தான். மிளகை தேடி இந்தியா வந்து பின்பு இந்தியாவையே ஆட்சி செய்த வெள்ளையர்கள் இந்த மிளகு தண்ணியின் சுவைக்கு அடிமைகளாகவே மாறியிருந்தனர். அந்த மிளகு தண்ணி என்ற பெயர் அவர்களது வாயில் சரிவர உச்சரிக்கப்படாமல் முள்ளிகா சவுனி என அவர்கள் வாயில் வந்த பெயரை கூற அதுவே அதன் ஆங்கில பெயராக நிலைத்துவிட்டது. ஐரோப்பியர்கள் இந்தியாவை தேடி வருவதற்கு பல காரணங்கள் காணப்பட்டாலும் அதில் பிரதானமான காரணமாக மிளகின் தேவையே காணப்பட்டது. இந்த பயணம் எப்படி தோற்றம் பெற்றது என்றால், ரோமானியர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் மிளகின் வர்த்தகம் அரேபியர்களின் கைகளுக்கு இடமாறியது. இப்படியாக ரோமானியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் அரேபியர்களிடம் காணப்பட்ட மிளகு வர்த்தகம் இடம்பெற்ற கடல் பாதையை ஸ்பைஸ் ரூட் என்று அழைப்பார்கள். இந்த ஸ்பைஸ் ரூட்டில் மிளகு மட்டுமன்றி கருவாப்பட்டை, ஏலக்காய், ஜாதிக்காய் போன்ற மற்றைய வாசனை பொருட்களும் பரிமாறப்பட்டன. எனினும் இவை அனைத்திற்கும் தலைவனாக மிளகே காணப்பட்டது. ரோமானியர்கள் ஐரோப்பா முழுவதும் தமது ஆதிக்கத்தை பரவலாக்கிய போது அதனுடன் சேர்த்து 2 விடயங்கள் விரிவடைய தொடங்கியது. ஒன்று கிறிஸ்தவ மதம், மற்றையது மிளகு சார்ந்த உணவு பழக்க வழக்கங்கள்.
உண்மையில் எமக்கும் ஆசைதான். எந்த விதமான அரசியல் பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு விடயத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அரசியல் கிளர்ச்சிகள், போர்கள், அதே நேரத்தில் பிரச்சனைகள், இந்த ரத்தங்கள் இல்லாத ஒரு விடயத்தை தடம் நிகழ்ச்சியில் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு இடம்பெற வேண்டும், இடம்பெற்று இருக்க வேண்டும். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உணவு தேவையினுடைய முக்கியத்துவத்தை வழங்குவோம் என்று உணவை பற்றி தேடும் பொழுதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இதை வைத்து மிகப்பெரிய போர்களும் பிரச்சனைகளுமே வெடித்திருக்கின்றன. காரணம், நாடு பிடிக்கும் வேட்கையில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் எப்படிப்பட்ட வகிபாகங்களை ஏற்று இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக கண்டங்கள் பிரிக்கப்படும் பொழுது பிரச்சனைகளும் பிரிந்து பல்வேறுபட்ட விதத்தில் புதிய புதிய கிளர்ச்சிகளை உருவாக்கியது என்று தான் கூற வேண்டும். ஒரு காலகட்டத்திலே கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார், கடலோடிகள் மூலமாக புதிய புதிய தீவுகள் வந்தது. ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்தார் என்கின்ற ரீதியில் பல வரலாற்று கதைகளை பாட புத்தகங்களிலும் சரி, பல்வேறுபட்ட விடயங்களிலும் சரி நீங்களும் படித்திருப்பீர்கள், நாங்களும் அதிகமாகவே கூறியிருந்தோம். குறிப்பாக கொலம்பஸினுடைய வரலாற்று கதையை இன்னும் ஒரு தடம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம் என்றும் கூட நாங்கள் கூறியிருந்தோம். அந்த மனிதன் செய்த அத்தனை கொடுமைகள், அராஜகங்கள் அப்படி இருந்தது. அதே போன்றுதான் அவருடைய காலகட்டத்திலே பிற நாடுகளை தேடி சென்ற இந்த கடலோடிகள், குறிப்பாக வாஸ்கோ ட காமா போன்றோரும் கூட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். எவருமே ஒரு நாடை இலகுவாக கண்டுபிடித்து அந்த நாட்டிலே இப்படிப்பட்ட வளம் இருக்கிறது, அங்கு இப்படிப்பட்ட வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், மக்கள் அனைவரும் ஒன்றாக சமத்துவமாக சமாதானமாக ஒற்றுமையாக வாழலாம் என்கின்ற ரீதியில் ஒரு நாட்டை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்றால் அங்கிருக்கின்ற இயற்கை வளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் எப்படி கொண்டு வரலாம், தங்களுடைய மதத்தை எப்படி பரப்பலாம் என்கின்ற ரீதியில் இந்த கிறிஸ்தவ மதத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக பல்வேறுபட்ட யுக்திகளை அவர்கள் கையாண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு புதிய புதிய நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் கொலம்பஸாக இருக்கட்டும், தொலமியாக இருக்கட்டும், வாஸ்கோ ட காமாவாக இருக்கட்டும், அந்த நாட்டிற்கு வந்து இறங்கியவுடன் அங்கு இருப்பவர்களை பார்த்து நாங்கள் எங்களுடைய மதத்தினரை தேடி வந்தோம், அவர்கள் இங்கு இருக்கிறார்களா, மதத்தை பரப்புவதற்காக நாங்கள் வந்தோம் என்கின்ற ரீதியில் புதிய புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது வியாபார ரீதியாக இயற்கை எழில் கொஞ்சம் அந்த இடங்களை பார்த்து இங்கு எப்படி வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், கருப்பாக இருப்பவர்களை எப்படி அடிமைகளாக மாற்றலாம் என்கின்ற ரீதியில் அவர்களுடைய சிந்தனை முழுவதுமே முற்றுமுழுதாக வித்தியாசமானதாக காணப்பட்டது. குறிப்பாக மிளகு வர்த்தகத்தில் அரேபியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரேபியர்களிடமிருந்து முழுமையாக எப்படியாவது இந்த மிளகு நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலான பெரிய ஒரு போர் நடைபெறுகிறது. எந்த போர் நடைபெறுவதற்காக ஏதுவாக அமைந்த காரணம், வியாபார ரீதியாக அவர்களிடம் இருக்கின்ற பொருட்களை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக மத ரீதியான ஒரு போரை உருவாக்கி இந்த குறிப்பிட்ட ஒரு சில நிறுவனங்கள், ஒரு சில மையப்புள்ளிகள், ஒரு சில நபர்கள் மேற்கொண்டு நடைபெற்ற போர்கள் உலக போர்களாக மாற்றமடைந்தது. இதற்கு மிக முக்கியமான பிரதான காரணிகளாகத்தான் இந்த வாஸ்கோ ட காமா, கொலம்பஸ் போன்றோர் காணப்பட்டார்கள். நாங்கள் அவர்களை பற்றி படிக்கும் பொழுது அவர்கள் அமெரிக்காவை கண்டுபிடித்தார்கள், ஆப்பிரிக்காவை கண்டுபிடித்தார்கள். மிக முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களில் நல்லவைகளை மட்டுமே பார்த்திருந்த எமக்கு அவர்களுடைய வரலாற்றை தேடும் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரணிப்பதற்கு காரணமாக இவர்கள் இருந்தார்கள். ஒரு நல்லாக இருந்த ஒரு நாடு, இயற்கை வளம் கொண்டிருந்த ஒரு நாட்டை அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து மக்களை அடிமையாக்கி அந்த நாட்டில் இருக்கின்ற வரங்களை அனைத்துமே சூறையாடி ஐரோப்பாவின் பக்கம் கொண்டு சென்று அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறினார்கள் என்கின்ற வரலாற்றில் நிஜமான கதையை பார்க்கும் பொழுது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட மாற்றங்களை தான் இந்த வாஸ்கோ ட காமா, தொலமி, கொலம்பஸ் போன்றோர் ஏற்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வருகிறார், மிளகை பார்க்கிறார், ஆச்சரியப்படுகிறார். எப்படியாவது ஐரோப்பாவுக்கு சென்று அங்கும் மிளகு வர்த்தகத்தில் மிக முக்கியமான முன்னோடியாக ஐரோப்பாவை ஏற்ற வேண்டும். அதே நேரத்தில் இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தால் மட்டுமே மிளகு வர்த்தகத்தில் கொடிக்கட்டி பறக்கலாம் என்கின்ற ரீதியில் அவர்கள் பிரச்சனையை தோற்றுவிருக்கிறார்கள். அரேபியர்களோடு சண்டை போடுகிறார்கள். காரணம், அரேபியர்கள் ஏற்கனவே இந்தியாவோடு வர்த்தக ரீதியாக இந்த மிளகு ஏற்றுமதியில் ஈடுபடுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் மிளகை அதிகமாக ஏற்றுமதி செய்த ஒரு நாடாக அரேபியா காணப்படுகிறது. இருந்தாலும் அவர்களிடமிருந்து, அதாவது குறிப்பாக அவர்கள் இத்தாலியினூடாக மிளகை ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தை முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக இந்த வாஸ்கோ ட காமா பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார். மன்னர் சாமுத்திரியோடு மிக முக்கியமான முருகல் நிலையை அவர் ஏற்படுத்துகிறார். இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எப்படி ஐரோப்பா கொண்டு வந்தது என்று பார்க்கும் பொழுது ரத்தம் கலந்த ஒரு மிக முக்கியமான கொடூரமான ஒரு சோகமான விளைவுகளை தான் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். பட்டிற்காக இந்தியாவை அவர்கள் கொள்ளையடித்தார்கள், சீனிக்காக, தேயிலைக்காக இந்தியாவை அவர்கள் கொள்ளையடித்தார்கள். அதையெல்லாம் தாண்டி அதிக பெருமதிமிக்க ஒரு பொருளாக பார்க்கப்பட்ட மிளகிற்காக அவர்கள் செய்த கொடுமைகள் என்பது அலாதியானதாகவே பார்க்கப்பட்டது. எப்படி இவையெல்லாம் இடம்பெற்றது, என்ன செய்தார் வாஸ்கோ ட காமா, அவரோடு சேர்த்து இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலான போர் நடவடிக்கைகள் என்பது உலக பார்வையில் எப்படி திரிவுபடுத்தப்பட்டது, இன்று வரை ஒவ்வொரு நாடுகளும் மத ரீதியாக போர்களை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப புள்ளியாக அந்த காலத்திலே விதைக்கப்பட்ட இந்த விதையினுடைய விருட்சம் இன்று எப்படி மாறி இருக்கிறது. வாஸ்கோ ட காமா உண்மையில் செய்த பிழையான தருணங்கள், மாற்றியமைத்த தருணங்கள், மிளகினுடைய வரலாறு எத்தனை கொடூரமாக மாறியிருந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். கிரேக்கர்கள், ரோமானியர்கள் போல ஐரோப்பியர்களும் மிளகை தமது அன்றாட உணவில் சேர்க்க ஆரம்பித்ததுடன் மிளகிற்கான தேவை என்பது உலக அளவில்
குறிப்பாக ஐரோப்பிய பிராந்தியத்தில் மிகவும் வேகமாக அதிகரிக்க தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் சர்வதேச அளவில் யார் கைகளில் இந்த மிளகு வர்த்தகம் காணப்படுகிறதோ அவர்களை சர்வதேச அளவில் தீர்மானமிக்க ஆதிக்க சக்தியாக விளங்கினார்கள். இந்த காலகட்டத்தில் அரேபியர்கள் மலபாருடன் மிளகு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களே அதிகப்படியான மிளகை கொள்வனவும் செய்தனர். அரேபியர்களிடமிருந்து இத்தாலி மூலமாக ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு மிளகு பரிமாற்றம் செய்யப்பட்டது. தீர்க்கமான இந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஐரோப்பியர்கள் சிலுவை போர்களை தொடங்கினார்கள். புனித இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய அரேபிய நாடுகளுக்கும் கிறிஸ்தவத்தை பின்பற்றி வந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே போர்கள் மூளத் தொடங்கின. இந்த யுத்தத்தை பயன்படுத்தி சர்வதேச மிளகு வர்த்தகத்தில் அரேபியாவுக்கு காணப்பட்ட ஆதிக்கத்தை அழித்து ஒழிக்கவும் இத்தாலியை மிளகு வர்த்தகத்திலிருந்து அகற்றிவிடவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டன. இந்த முயற்சிகளில் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் இந்தியாவுக்கு எப்படியாவது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும். இந்த தேடலுக்கு எரிபொருளாக அமைந்தது ஐரோப்பியர்களுக்கு மிளகின் மேல் காணப்பட்ட காதலாகும். துவல செய்யும் கடினமான சவால் நிறைந்த இந்த முயற்சியை விடாமுயற்சியாக மாற்றி முதன்முறையாக மாற்று வழி பாதை மூலமாக இந்தியாவுக்கு வந்தடைந்த முதல் ஐரோப்பியர் வாஸ்கோ ட காமா. கேரளாவின் காலிகாட் அதாவது கள்ளிக்கோட்டை துறைமுகத்தை வாஸ்கோ ட காமா வந்தடைந்த போது அவரை இரு கரம் கூப்பி வெகு விமர்சையாக வரவேற்றார் அப்போதைய கேரள மன்னர் சாமுத்ரி. மன்னர் வாஸ்கோ ட காமாவிடம் என்ன காரணத்திற்காக இங்கே நீங்கள் வந்தீர்கள் என கேள்வி கேட்டபோது, நான் கிறிஸ்தவர்களையும் மிளகையும் தேடிதான் இந்தியாவுக்கு வந்தேன் என அவர் பதில் கூறினார். இப்படியாகத்தான் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ மதத்தையும் பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் திரைமறைவில் வணிக பேராசையை மறைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் ஐரோப்பியர்கள். மன்னர் சாமுத்ரியிடம் போர்த்துகல் அரசாங்கத்துடன் மிளகு வணிகம் செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என வாஸ்கோ ட காமா கோரிக்கை விடுத்தார். எனினும் வாஸ்கோ ட காமா மன்னரை சந்திப்பதற்காக எடுத்துக்கொண்டு சென்ற பரிசு பொருட்கள் மிகவும் சிறந்த பரிசு பொருட்களாக காணப்படவில்லை. கொஞ்சம் துணிமணிகள், ஒரு சில தொப்பிகள் போன்ற மலிவான பொருட்களையே அவர் கொண்டு சென்றிருந்தார். அதை தவிர பொன்னோ வெள்ளியோ வைரமோ வைடூரியமோ அவர் எடுத்து செல்லவில்லை. இதனால் அரச சபையில் கூடியிருந்த அமைச்சர்கள், பிரதானிகள் என அனைவரும் அவரை கண்டு சிரித்தனர். பரிசு என்றால் நாங்கள் தங்கம் அல்லது வெள்ளியை மட்டுமே ஏற்றுக்கொள்வோம், அதே போல திருப்பி பரிசாக வழங்குவோம். இருந்த போதிலும் உங்களுக்கு துறைமுக பகுதியில் இடமொதுக்கி தருகிறோம், உங்களது பொருட்களை அங்கே விற்றுக்கொள்ளுங்கள், தேவையென்றால் மிளகை ஏனைய வியாபாரிகள் போல தங்கத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி வழங்கினார் மன்னர். எனினும் வாஸ்கோ ட காமாவின் மனம் அவர் முன்வைத்த நிபந்தனைகளை ஏற்கவில்லை. கப்பல் ஏறி மீண்டும் போர்த்துகல் நாட்டிற்கே அவர் சென்று விட்டார். அவர் திரும்பி லீஸ்பன் நகருக்கு சென்றபோது அவருக்கு அங்கே பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் வாஸ்கோ ட காமாவின் வழிகாட்டுதலில் பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் என்ற மாலுமியின் தலைமையில் இந்தியாவுக்கு சென்று வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கினார்கள். எனினும் போர்த்துகீசர்களுக்கும் அரேபியர்களுக்கும் ஏற்கனவே காணப்பட்ட மத ரீதியிலான மோதல் என்பது இங்கேயும் உரச ஆரம்பிக்க ஆங்காங்கே மோதல்களும் வெடிக்க தொடங்கியது. போர்த்துகேயர்களின் நிலைகள் அரேபியர்களினால் அடித்து நொறுக்கப்பட்டது. இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம் மன்னர் சாமுத்ரியின் கவனையினமே என்று கேப்டன் கேப்ரல் போர்த்துகல் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினார். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக மிக பெரும் படை 15 கப்பல்களில் ஏறி வாஸ்கோ ட காமாவின் தலைமையில் காலிகாட் துறைமுகத்திற்கு அருகே வந்து சேர்ந்தது. அங்கே முகாமிட்டு தளம் அமைத்து அவர்கள் தங்களது வேலையையும் தொடங்கினார்கள். அதே நேரம் காலிகட் துறைமுகத்திலிருந்து மக்கா புனித பயணத்திற்காக யாத்ரீர்களை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பலும் புறப்பட தயாராகி கொண்டிருந்தது. இந்த கப்பலை விரட்டி சென்று மடக்கி பிடித்து அந்த கப்பலில் இருந்த பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஏனைய பிரயாணிகளை தமது கப்பலுக்கு இடமாற்றி வைத்துவிட்டு அந்த கப்பலின் உரிமையாளரையும் ஒரு எகிப்திய தூதுவனையும் அந்த கப்பலில் கட்டி வைத்து உயிருடன் தீயிட்டு அந்த கப்பலை கொளுத்தினார் வாஸ்கோ ட காமா. நிலைமை கட்டுக்கடங்காமல் கையை விட்டு செல்வதை அவதானித்த கோழிக்கோடு அரசர் சாமுத்ரி வாஸ்கோ ட காமாவுடன் சமாதானம் பேசுவதற்காக ஒரு தூதுவனை அனுப்பி வைத்தார். எனினும் வாஸ்கோ ட காமா அந்த தூதுவனின் காதையும் நாக்கையும் அறுத்து காது இருந்த இடத்தில் நாயின் காதுகளை பொருத்தி தைத்து அவரை திருப்பி அனுப்பி வைத்தார். காலிகட் பிரதேசத்தில் வாழ்ந்து வரும் இஸ்லாமியர்கள் அனைவரையும் கொன்று குவித்தால் மட்டுமே தான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவேன் என வாஸ்கோ ட காமா மன்னருக்கு செய்தி அனுப்பினார். மன்னர் உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். இதன் பின்னணியில் 2 தரப்பினருக்கும் போர் மூண்டது. ஒட்டுமொத்த காலிகாட் நகரத்தையும் சூறையாடினார்கள் போர்த்துகேய படையினர். நிர்மூலமாக்கப்பட்ட காலிகாட் நகரத்தில்
தனது ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் நிலைநாட்டினார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ நூற்றாண்டுகளாக மிகவும் அமைதியான முறையில் பிரச்சனைகள் ஏதுமின்றி நாடுகளுக்கிடையில் சுமூகமாக இடம்பெற்று வந்த மிளகு வர்த்தகத்தில் ஐரோப்பியர்களின் முதலாவது உள்நுழைவே பல உயிரிழப்புகளையும் இரத்த ஆற்றையும் ஏற்படுத்திவிட்டது. வாஸ்கோ ட காமாவால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த வன்முறை அதிகாரம் என்பது அதன் பின்னர் இந்திய துணை கண்டத்திற்கு வந்து சேர்ந்த ஒவ்வொரு ஐரோப்பிய ஆட்சியாளர்களுக்கும் அரிச்சுவடியாக மாறிவிட்டது. இப்படியாக மிளகு வர்த்தகத்தில் போர்த்துகேயர்களின் கை மெல்ல மெல்ல ஓங்க ஆரம்பித்தது. ஒட்டுமொத்த உலகிற்கும் மிளகு வர்த்தகத்தின் தலைவனாக தன்னை அறிவித்துக் கொண்டது போர்த்துகல். இதனைத் தொடர்ந்து ஏனைய பிரதேசங்களைப் போலவே இங்கும் ஒரு அரேபிய நாடு மற்றொரு ஐரோப்பிய நாட்டின் வர்த்தக ஆதிக்கத்தை அழித்தொழிக்க வேண்டும் என போட்டி போட்டு செயற்பட தொடங்கின. எப்பொழுதுமே ஒரு பொருளுக்கான கேள்வி என்பது அதிகரிக்கும் பொழுது அந்த பொருளை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கும் பொழுது அந்த பொருளுக்கு போட்டியாக இன்னும் ஒரு பொருளை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். இதுதான் வியாபாரத்தில் அதுவும் சந்தைப்படுத்தலில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நிகழ்காலத்திலும் கூட ஒரு போட்டி நிறுவனம் அதே உற்பத்தி பொருளை கொண்டு வரும் பொழுது அந்த உற்பத்தி பொருளில் பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி அதை சந்தைக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அதை விளம்பரப்படுத்தும் பொழுது பல்வேறுபட்ட யுக்திகளை கையாண்டு அந்த பொருளுக்கான கேள்வியை குறைவடைந்து இந்த பொருளுக்கான கேள்வியை அதிகரிக்கும். இதுதான் ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களுக்கும் அதே நேரத்தில் ஒவ்வொரு பொருட்களுக்குமான வியாபார தந்திரோபாய ரீதியாக இந்த சந்தைப்படுத்தலிலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. போட்டி நிறைந்த இவ்வுலகில் இது சாதாரணமான ஒரு விடயம். ஆனால் இவைகள் ஆரம்ப காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்ட ஒரு விடயமாகவே பார்க்கப்பட்டது. எப்பொழுதும் இந்தியா தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது ஒரு கம்பெனியை பற்றி அதிகமாகவே உங்களோடு கலந்து ஆலோசித்திருக்கிறோம். அதுதான் கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனி அதாவது பிரிட்டிஷார் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் பொழுது கிழக்கிந்திய கம்பெனி என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதனூடாக வர்த்தக நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்றுதான் டச்சு கம்பெனிகள் VOC என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த மிளகு வர்த்தகம் தொடர்ச்சியாக வெறுமனே பிரிட்டிஷாரின் கையில் மட்டும் செல்லாமல் ஒட்டுமொத்த ஐரோப்பியர்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த VOCயும் கிழக்கிந்திய கம்பெனியும் ஒன்றையொன்று எதிர்த்து பல்வேறுபட்ட போட்டிகளில் அதாவது ஒன்றாக இருப்பது போன்று காட்டிக்கொண்டு மிகப்பெரிய ஒரு வியாபார புரட்சியை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அடிமைகளை வாங்குவது, அடிமை சந்தைகளை உருவாக்குவது, அவர்களை வைத்தே பொருட்களை உற்பத்தி செய்வது, அந்த உற்பத்தி செய்த பொருட்களை அவர்களுக்கே விற்பனை செய்வது, அதனூடாக லாபம் பெறுவது, இவ்வாறு ஒரு உற்பத்தியை மேற்கொள்வதற்கு அவர்கள் மேற்கொண்ட அடாவடித்தனமான நடவடிக்கைகளினால் பொருளாதார ரீதியாக ஐரோப்பா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருந்தது. அதற்கு இந்த கிழக்கிந்திய கம்பெனி, VOC போன்ற பல்வேறுபட்ட நிறுவனங்கள் காரணமாக அமைந்திருந்தன. இருந்தாலும் மிளகினுடைய தேவை அதிகரித்துக் கொண்டே செல்லும் பொழுது ஒரு வழியாக அமெரிக்காவை கண்டுபிடித்த பொழுது அமெரிக்காவிலே மிளகாய் இலகுவாக பயிரிடக்கூடிய விளைகின்ற ஒரு பொருளாக பார்க்கப்படும் பொழுது இதுவும் அதே போன்று உணவு பதார்த்தத்திற்கு ஒரு தேவையான பொருளாக மாறும் பொழுது இந்த மிளகினுடைய கேள்வியானது குறைவடைய தொடங்கி ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் இந்த மிளகாயினுடைய தேவையை அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். மிளகாயை கொண்டு செல்கிறார்கள். மிளகாயினுடைய தோற்றம் மிளகினுடைய தோற்றத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்கிறது. மிளகினுடைய தேவையை குறைத்து மிளகாயானது சமையலிலே மிக இலகுவாக சேர்க்கக்கூடக்கூடிய ஒரு உணவு பதார்த்தமாக மாறுகிறது. மிகப்பெரிய ஒரு புரட்சியை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா 15ஆம் நூற்றாண்டில் தோன்றியிருந்தாலும் எப்படி மிக வேகமாக இன்று வரை உலகை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது, கைப்பற்றி இருக்கிறது என்பதற்கு இவ்வாறான நடவடிக்கைகள் தான் பிரதானமான காரணமாக அமைந்திருந்தன. அந்த நாட்டிலே இடம்பெற்ற ஒரு சில விடயங்கள், அதே நேரத்தில் வளம், அவர்கள் கையாண்ட சூழ்ச்சிகள், இதனால் அமெரிக்கா உலக வர்த்தகத்திலும் சரி உலக பொருளாதாரத்திலும் சரி முதல்வனாக தன்னை மிக வேகமாக வளர்த்துக் கொள்வதற்கும் கூட இந்த வியாபார வர்த்தக ரீதியாக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் அவர்கள் தங்களை எப்படியெல்லாம் முன்னோடியாக மாற்றிக்கொண்டார்கள். அதே நேரத்தில் தங்களை சுற்றியிருந்த வளங்களை திருடி களவெடுத்து அவர்கள் அந்த வளங்களை மிக சரியாக பயன்படுத்தி உலக பொருளாதாரத்தின் மிக முக்கியமான ஒரு போலீஸ்காரனாக அவர்களை மாற்றிக்கொண்டார்கள். அதனால்தான் இன்று வரை ரஷ்யாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த மூன்று நாடுகளும் போட்டியிடும் பொழுது முதல்வனாக நாங்கள் அமெரிக்காவையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி சீனா முன்னிலை பெறலாம், ரஷ்யா அடுத்த இடத்தில் இருக்கலாம். ஆனாலும் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற பெயர் என்பது இந்த 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அவர்கள் தோன்றியிருந்தாலும் அது குறைவடையவே இல்லை. காரணம், ஒரு உணவுப் பொருளை எப்படி வியாபாரம் செய்வது, அதை எப்படி சந்தைப்படுத்துவது, விளம்பரப்படுத்துவது என்கின்ற யுக்தி அந்த காலகட்டத்திலிருந்தே அமெரிக்காவுக்கு அது தெளிவாக தெரிந்தது. அதனால்தான் உப்பினுடைய வரலாற்று கதையை பார்க்கும் பொழுது அயடின் உப்பு என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் எப்படி வியாபார ரீதியாக உலக புகழ்பெற்ற ஒரு விடயமாக இன்று வரை உப்பினை நாம் வாங்கும் பொழுது அது அயடின் உப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடே அந்த உப்பை வாங்கும் அளவுக்கு எம்மை அவர்கள் பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற வரலாற்று கதையை கடந்த வாரங்கள் முன்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இதுதான் யதார்த்தம்.
இதுதான் நிதர்சனம். ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கு பின்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இருக்கிறது. அதுபோன்றுதான் வீழ்ந்த மிளகு மீண்டும் எழத் தொடங்கியது. எப்படி வீழ்ச்சி பாதைக்கு மிளகு சென்றது, மீண்டும் எப்படி எழுந்தது? இன்று மிளகினுடைய தேவை அதிமுக்கியமாக எப்படிப்பட்ட மாற்றங்களை, அதுவும் மருத்துவ ரீதியாக இந்த கொரோனா காலத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, அதிகமாக நாங்கள் விரும்பி உண்ணக்கூடிய, பகிர வேண்டிய உணவு தேவையாக இந்த மிளகு மாறி இருக்கிறது என்கின்ற விடயத்தை நாமும் தெரிந்து கொள்வோம். இப்படியாக மிளகு வர்த்தகத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டுமென ஒரு சில ஆங்கில முதலாளிகள் ஒன்றிணைந்து முதலீடு செய்து இந்தியாவில் தொடங்கப்பட்டு பிற்காலத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாற்றி ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றிய ஒரு நிறுவனம்தான் கிழக்கிந்திய கம்பெனி. மிளகு வர்த்தகத்தில் போர்த்துகேயர்களுக்கு அடுத்த இடத்தை யார் கைப்பற்றுவது என்ற போட்டியில் பிரதானமாக 2 நிறுவனங்கள் மும்முரமாக போட்டியிட்டன. அதில் ஒன்று கிழக்கிந்திய கம்பெனி, மற்றைய நிறுவனம் VOC என்ற டச்சு கம்பெனி. மிளகு வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த டச்சு கம்பெனிக்கும் பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் இடையில் 10க்கும் மேற்பட்ட போர்கள் உலகமெங்கிலும் இடம்பெற்றன. அந்த போர்களில் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் கலந்து கொண்டனர். இந்த போர்கள் எவ்வளவு உக்கிரமாக காணப்பட்டது என்றால், பிரெஞ்சு எழுத்தாளர் வால்டேரியன் இரத்தக்கரை படியாத கருப்பு மிளகு ஐரோப்பாவில் எங்குமே கிடைக்காது என தனது எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளார். பல நாடுகள் பங்கேற்று பல உயிர்கள் துறக்க இடம்பெற்ற இந்த போர்களில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கைகள் ஓங்க உலகமெங்கிலும் அதன் செல்வாக்கும் அதிகரிக்க தொடங்கியது. ஐரோப்பியர்கள் மிளகை தேடி இந்தியாவுக்கான மாற்று கடல் பாதையை கண்டறியும் நோக்கில் சென்ற பயணம் வழி தவறியதன் காரணமாகவே ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டறிந்தார்கள் என்ற விடயத்தை நான் கரும்பு பற்றிய நிகழ்ச்சியில் ஏற்கனவே கூறியிருந்தேன். ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடித்ததன் பின்னர் அங்கே விளைந்திருந்த மிளகாயையும் கண்டுபிடித்தார்கள். மிளகாய் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் மிளகிற்கு நிலவி வந்த சந்தை கேள்வி, கிராக்கி என்பன குறைவடைய தொடங்கியது. இந்தியாவிற்கு மிளகாயை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர்கள் மிளகை தேடி இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியர்களான போர்த்துகேயர்கள்தான். மிளகாய் மிளகு போல் அல்லாமல் ஏறத்தாழ ஐரோப்பியர்களின் காலனி ஆதிக்கத்திற்குட்பட்ட அனைத்து நாடுகளிலுமே வளரக்கூடியதாக காணப்பட்டது. இதன் காரணமாக தமது ஆட்சி பிரதேசங்கள் அனைத்திலும் மிளகாய் உற்பத்தியை அதிகப்படுத்தினார்கள் ஐரோப்பியர்கள். இந்தியா மற்றும் இலங்கை மக்களின் சமையல் அறைகளிலும் மெல்ல மெல்ல மிளகாய் இடம் பிடிக்க தொடங்கியது. உணவுகளிலும் மிளகின் பயன்பாடு குறைவடைந்து மிளகாயின் சேர்மானம் அதிகரிக்க தொடங்கியது. வெவ்வேறு வகையான மிளகாய்கள் தரும் ஒவ்வொரு வகையான காரத்தன்மை, அதன் சுவை என்பன உணவை மேலும் சிறப்பாக்கியது. இதன் காரணமாக ஏற்பட்ட கேள்வி வீழ்ச்சியினால் மிளகு கருப்பு தங்கம் என்ற அந்தஸ்திலிருந்து கீழிறங்கி எல்லோருக்கும் கிடைக்கும் பொருளாகவும் மாறியது. அதன் பின்னர் மிளகாயின் ஆதிக்கம் அதிகரிக்க கிட்டத்தட்ட மிளகு பயிர் நிலங்களிலிருந்தே காணாமல் போய்விட்டது. எனினும் சமீப காலகட்டத்தில் இந்த பார்வை சற்று மாற்றமடைய தொடங்கியிருக்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னர் மிளகின் விஞ்ஞான சம்பந்தமான விடயங்களை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். மிளகின் தாவரவியல் பெயர் பிப்பர் நிக்ரும். இது பிப்பரேசியஸ் குடும்பத்தை சேர்ந்தது. இந்த பிப்பரேசியஸ் குடும்பத்தின் கீழ்தான் வெற்றிலை கூட உள்ளடங்குகிறது. தோட்டங்களில் அவதானித்தால் தெரியும், மிளகு கொடியின் நிலையும் வெற்றிலையும் ஒரே மாதிரியாகத்தான் தோற்றமளிக்கும். அதன் காரணமாகவே இது இரண்டையும் ஒரே குடும்பத்தின் கீழே வகைப்படுத்தி விட்டனர். சுமார் 14 முதல் 15 அடி உயரத்திற்கு வளரக்கூடிய மிளகு கொடியில் உருவாகக்கூடிய பழங்களிலிருந்துதான் நமக்கு மிளகு கிடைக்கிறது. மிளகில் காணப்படும் பிப்பரின் என்ற வேதிப்பொருளின் காரணமாகத்தான் நாம் அதை உட்கொண்டால் கார உணர்வு தோன்றுகிறது. இந்த மிளகு பழங்களிலிருந்து பல்வேறு விதமான மிளகு உருவாக்கப்படுகிறது. இந்த காய்கள் பழுப்பதற்கு முன்பே பறிக்கப்பட்டு சுடுநீரில் கழுவிவிட்டு வெயிலில் காய வைக்கப்பட்டோ அல்லது இப்போது காணப்படும் விசேடமான இயந்திரங்களிலோ வைத்து உலர வைக்கும் போது அது கருகி போய் சிறுத்துவிடும். அதுதான் கருமிளகு. அதுவே அந்த பழம் நன்றாக பழுத்ததன் பின்னர் அதன் சதை பகுதிகளை நன்றாக கழுவி அகற்றிவிட்டு அதன் உள்ளே காணப்படும் வெள்ளை விதைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுவதே வெள்ளை மிளகாகும். இது ஒயிட் பெப்பர் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. பழுப்பதற்கு முன்னரே பச்சையாக பறிக்கப்பட்டு அதன் பச்சை நிறம் மாறாதிருக்க சல்பர் டை ஆக்சைடு போன்ற ரசாயனங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுவது பச்சை மிளகு என அழைக்கப்படுகிறது. அதே அந்த பழம் பழுத்ததன் பின்னர் வைன் மற்றும் வினாக்கிரியில் ஊற வைக்கப்பட்டு உருவாக்கப்படுவது சிவப்பு மிளகு. இப்படியாக மிளகு ஒவ்வொரு விதமான செயல்முறையில் வகை வகையாக உருவாக்கப்படுகிறது. அதே போல அந்த மிளகு உற்பத்தியாகும் இடத்தை பொறுத்தும் அதற்கு வேறு வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. உதாரணமாக மலபார் பிரதேசத்தில் உருவாகும் மிளகிற்கு மலபார் மிளகு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு விதமான பல்வேறு நிறங்களில் மிளகு உருவாக்கப்பட்டாலும்
கருமிளகு எனும் ஒரு வகை மட்டுமே மிளகின் அனைத்து விதமான நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் ஒருங்கே கொண்டுள்ளது. இந்த மருத்துவ குணங்கள்தான் மிளகிற்கு தான் இழந்த அரியணையை மீண்டும் மீட்டு தந்தது. ஒரு சாதாரண ஒரு சின்ன காய்ச்சல், சளி, ஜுரத்துல இருந்து புற்றுநோய் வரைக்கும் பல நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு இருக்குது. அந்த காலத்தில் நமக்கு காரப்பொருள் அப்படின்னா அது மிளகுல இருந்து தான். இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு வர்ற பச்சை மிளகா, சிவப்பு வரமிளகா எல்லாமே இடைக்காலத்தில் வந்தது. சில்லி அப்படிங்கிற நாடுல இருந்து வந்ததுனால தான் அதுக்கு பேரே சில்லி அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் அதுக்கு சில்லிஸ்ன்னு சொல்கிறது. சில்லிங்கிற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியிலேருந்து நமக்கு வந்த பொருள் தான் இன்றைக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற பச்சை மிளகாய். அப்போ அதற்கு முன்னாடி காரம் வேணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தினது பல நெடுங்காலமாக மிளகு தான். மிளகாய் அப்படிங்கிற பேரே ஏன் வந்தது அப்படின்னா மிளகு ஆய், மிளகை போன்று காரம் தருவதால் தான் அதுக்கு பேரே மிளகாய்ன்னு நம்ம தமிழ் மக்கள் அதுக்கு பேர் மிளகாய்னு வச்சாங்க. அதனால் முதல்ல காரம் அப்படின்னா அந்த காரத்தன்மை, கார சுவை கொடுத்தது மிளகுல இருந்து தான். இந்த மிளகுக்கும் மிளகாய்க்கும் வித்தியாசம் பார்த்தா ரெண்டும் காரம் தான் கொடுக்குது. ஆனால் மிளகாய் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா அல்சர் வரும், வாய் புண்களை உண்டாக்கும். மிளகாய் வற்றல் மிக அதிகமாக எடுத்தால் அது புற்றுநோயை கூட உண்டாக்கக்கூடியது. ஆனால் மிளகு அதுக்கு நேர் எதிர். தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கூடும், புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு உண்டு. 2000 வருடங்களுக்கு மேலாக உலகமெங்கிலும் ஆயுர்வேத மற்றும் பாரம்பரிய சித்த மருத்துவங்களில் மிளகின் பயன்பாடு மிகவும் அதிகமாக காணப்பட்டு வந்துள்ளது. இதன் காரணமாகவே 8 மிளகை எடுத்து சென்றால் எதிரி வீட்டுக்கு போய் வரலாம் என்ற பழமொழியும் காணப்படுகிறது. தற்போதைய பெரும் தொற்று காலத்திலும் கூட, குறிப்பாக கொரோனா முதலாம் அலையின் போதும் மிளகு ரசத்தின் மருத்துவ குணங்கள் கொரோனாவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்துகிறது என கூறப்பட்டது. மேற்கத்திய அலோபதி மருத்துவர்களும் கூட மிளகு ரசம் குடிப்பதுடன் மிளகை அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்ளுமாறு தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றனர். இதன் மூலம் சளி குறைவடைந்து கொரோனா பாதிப்பு கட்டுப்படுத்தப்படுவதாக கூட அனுபவ ரீதியாக பலரும் கூறுகின்றனர். இப்படியாக செரிமானத்திற்கும் உடல்நல குறைவுக்கும் அதிமருந்தாக மிளகு காணப்படுவதால் மிளகுதான் சிறந்தது, மிளகாய் அல்ல. அத்துடன் நாம் வாழ்ந்து வரும் இந்திய துணைக்கண்ட பிரதேசம் வெப்ப வலயத்தில் அமைந்திருப்பதால் எமது சீதோசன நிலைக்கு மிளகுதான் உடலுக்கு ஏற்றதாக இருக்கும் என்ற விழிப்புணர்வு அதிகமாகி இன்று மிளகின் பயன்பாடு எமது உணவுகளில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஒரு காலத்தில் கருமிளகு உற்பத்தி மற்றும் விற்பனையில் கொடிகட்டி பறந்த இந்திய தேசம் இன்று அந்த நிலையை இழந்துவிட்டது. 2 நிலைகள் பின்தங்கி தற்பொழுது 3வது இடத்தையே இந்தியா பெற்றிருக்கிறது. உலக மிளகு உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது வியட்நாம். இதில் வினோதமான விடயம் என்னவென்றால், வியட்நாமில் மிளகு உற்பத்தி என்பது ஐரோப்பியர்களால் இந்தியாவிலிருந்து அங்கு கொண்டு செல்லப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். 2வது இடத்தில் இந்தோனேஷியாவும் 3வது இடத்தில் இந்தியாவும் இருக்கின்றது. அத்துடன் பிரேசில், சீனா போன்ற நாடுகளும் மிளகு உற்பத்தியில் முன்னணியில் இருக்கின்றன. கடந்த அத்தியாயங்களில் உப்பு இந்த உலகிற்கு நம் உடலுக்கு எவ்வளவு அவசியமான ஒரு பொருள் என்பதை ஆழமாக நாம் அறிந்து கொண்டோம். அதே போல உப்பிற்கு இணையாக ஒரு பொருள் உலக வரலாற்றில் மதிப்புடன் பார்க்கப்பட்டது என்றால் அது மிளகு மட்டும்தான். இதற்கு நமது அன்றாட வாழ்விலிருந்தே இலகுவான உதாரணம் ஒன்றை குறிப்பிடலாம். உணவகங்களுக்கு சென்றால் மேசையில் கண்டிருப்பீர்கள், உப்புடன் மிளகும் ஒரு குடுவையில் வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். மிளகு உப்பை விட எந்த விதத்திலும் குறைந்ததில்லை. இந்த உப்பு மற்றும் மிளகை அடிப்படையாக கொண்டு ஒரு சிறிய பழமொழி உண்டு. அதனை கூறி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நமது வாழ்க்கையில் உப்பு போன்ற வெண்மையான பக்கங்களும் உண்டு, மிளகு போன்ற கடுமையான பக்கங்களும் அவ்வப்போது வந்து செல்வதுண்டு. இது இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இல்லாவிட்டால் வாழ்க்கை உப்பற்ற பண்டம் போல, உரைப்பற்ற உணவு போல சப்பென்று ஆகிவிடும். உண்மையில் ஒவ்வொரு உணவு பதார்த்தமும் எத்தனை ஆச்சரியத்தை எமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு என்பது மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒரு தேவை பொருளாக இருக்கும் பொழுது அந்த உணவினை நாம் எப்படி உட்கொள்கிறோம், எந்தெந்த உணவினை நாம் மிக சரியாக உட்கொள்கிறோம் என்பதில் தான் எமது ஆரோக்கியமானது தங்கியிருக்கிறது. நிகழ்காலத்தில் கொரோனா தொற்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது வைத்தியர்கள் அனைவரும் பரிந்துரை செய்யும் ஒரு உணவுப் பொருளாக இந்த மிளகானது இப்பொழுது மாறியிருக்கிறது. மிளகை எப்படியாவது நாள்தோறும் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பருகுகின்ற நீரில் சேர்த்துக் கொள்ளுங்கள். உடல் செரிமானம் அடைவதற்கும் அதே நேரத்தில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் இந்த மிளகானது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தடுமல், சளி, காய்ச்சல் போன்ற பல்வேறுபட்ட நோய்களுக்கான நிவாரணியாகவும் இந்த மிளகானது பரிந்துரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிளகு தேவை என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உணவு தேவைகளை தாண்டி மருத்துவ ரீதியாகவும் பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும்
குறிப்பாக தமிழர்களாகிய எமக்கு கலாச்சார ரீதியாக சில சமய வழிபாடுகளை மேற்கொள்வதற்கும் கூட இந்த மிளகானது அத்தியாவசிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. வாசனை திரவியங்களிலேயே மிக முக்கியமான, அதுவும் ராஜாவாக பார்க்கப்படும் அளவுக்கு மிளகு போற்றப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் அதனுடைய தேவை என்பது காலந்தோறும் மாறாமல் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு உணவு பதார்த்தமாக மாறி இருப்பதுதான். ஒவ்வொரு உணவு பதார்த்தங்கள் தொடர்பாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கும் பொழுது அதனுடைய தேவையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயமான இந்த உணவு பஞ்சம் ஏற்படும் பொழுது இந்த உணவினை, இந்த பஞ்சம் ஏற்படாமல் இருப்பதற்கு எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியும், அதனை தயார்படுத்த முடியும் என்கின்ற அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாட்டில் பஞ்சம் நிலவுகிறது, எமது நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லையே என்கின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது. உணவு தேவையை, உணவை மிக சரியாக அளவாக நாங்கள் பயன்படுத்தும் பொழுதுதான் மற்றவர்களுக்கும் அந்த உணவானது சரியாக கிடைக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் உணவை வைத்து மிகப்பெரிய அரசியல் உலகளாவிய ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உணவை வீணடிக்க கூடாது. ஒவ்வொரு உணவினுடைய வரலாறும் அதி உன்னதமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த உணவை காப்பாற்றி இன்று வரை உங்களுக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அவர்கள் மேற்கொண்ட உயிர் இழப்புகளை பற்றி நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நீருடைய தேவையும் உணவினுடைய தேவையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழைப்பழத்தில் தொடங்கி மிளகில் நாங்கள் முடித்து வைத்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக உணவுகளை பற்றி பேச வேண்டும். இன்னும் ஒரு தடவை அதிகமாக நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக தடம் நிகழ்ச்சியில் இவ்வாறான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது வரலாற்று ரீதியாக எப்படிப்பட்ட மரபுகளை தாண்டி நிகழ்காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் 5 பிரதான உணவுகளை எடுத்து அதனுடைய வரலாற்று கதையை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். மிளகினுடைய தேவையையும் இன்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வாரம் அரசியலின் பக்கம் நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் என்று பார்க்கிறோம். அரசியல் என்றால் மிளகை வைத்தும் அரசியல் தானே இடம்பெற்றது, ஒட்டுமொத்த உணவிலும் அரசியல் இருந்ததுதானே என்று நீங்கள் கேட்பது எமக்கு புரிகிறது. இப்பொழுது சமூக ரீதியாக நிகழ்காலத்தில் 3வது உலகப் போரை ஏற்படுத்தி விடுமோ என்றும் அளவுக்கு ஒரு நாடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆம், ரஷ்யாவை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவும் யுக்ரைனும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் இவர்களுடைய போர்வையில், அதாவது 3வது உலகப் போரை தோற்றுவிடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தினந்தோறும் ஒரு விடயத்தை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறது, மண்டியை குழப்பிக் கொண்டே இருக்கிறது. ரஷ்யா போர் தொடுக்குமா அல்லது ஐரோப்பிய நாடுகள் போர் தொடுக்குமா? யுக்ரைன் பக்கம் தான் சார்பான விடயங்கள் இருக்கிறதா அல்லது யுக்ரைனில் தான் பிரச்சனைகள் இருக்கிறதா? அமெரிக்கா மீண்டும், அதாவது பைடனுக்கும் புட்டினுக்கும் இடையிலான சண்டை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்கிறது என்கின்ற வரலாற்று கதையோடு அடுத்த வாரம் மீண்டும் ஒரு அரசியலை பற்றி, அதாவது யுக்ரைன் விடயத்தை பற்றி முழுமையாக உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். காரணம், பல்வேறுபட்ட நபர்கள் இந்த யுக்ரைன் விடயம் தொடர்பாக ஏதேனும் கதையுங்கள் என்று எங்களிடம் கூறியதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக இன்னும் ஒரு வாரம் நீங்கள் காத்திருங்கள். முழுமையாக ரஷ்யாவை பற்றியும் யுக்ரைனை பற்றிய தகவலோடு உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.